Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number compound angles related questions பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது multiple identities. அதாவது என்னன்னா double, tripled as well as halved அந்த மாதிரி angles இருந்ததுன்னா எப்படி பண்ண போறோம் அது ரிலேட்டடான identities தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். Multiple angle identities. Multiple angle identities. So இங்க multiple angles identities na என்ன? Angle multiply பண்றது. அதாவது இப்ப AB ன்னு தான நம்ம பார்த்தோம். Suppose A என்ற angle 2A வா இருந்துச்சுனா B என்ற angle 2B ஆ இருந்ததுனா இத தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படினா double angle identities. இது ரிலேட்டடான identities தான் double angle னு சொல்வோம். ஓகேங்களா? angle வந்து டபுள் ஆயிருக்கு. AB ன்னு இருக்கிற angle இப்போ டபுள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படினா இப்போ இதுவே A வும் B யும் எனக்கு A/2 B வந்து B/2 அதாவது halves ஆகுது. ரெண்டுமே வந்து அரையா மாறுது. இதுக்கு நான் என்ன சொல்வோம் அப்படினா submultiple angle. இத multiple angle னு சொல்லுவோம், double angle னு சொல்லலாம். multiple angle இது multiple angle என்னும்போது not only 2A 2B இது 3A 3B ஆ இருக்கலாம், 3A 3B 4A 4B எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, எத்தனை டைம்ஸ் மல்டிபிள்ஸ்னாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம மோஸ்டா என்ன பண்ணுவோம் 2 3 ஓட நிறுத்திப்போம். other than that higher powers ன்னு வரும்போது 2A வை ஸ்கொயர் பண்ணிக்கணும், 3A வை ஸ்கொயர் பண்ணிக்கணும், 3A வை திரும்பி 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண அது மாதிரி நம்ம அதை வச்சே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி 2A ட்வைஸ்னா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், மோர் தென்னா ட்ரிபிள் ஆங்கிள், அது ஹோலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹாவ்ஸ் ஆகுது, A/3 ஆகுது, B/3 ஆகுது. அதாவது என்னென்னா இது வந்து குறையுது, ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதை நம்ம சப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஆங்கிள் டபுள் ஆனால் இருக்கிற ஐடென்டிட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஓகே, டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். சரி, நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம sin 2A sin 2B cos 2A கண்டுபிடிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். சம்மில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? cos A + Bன்னு பார்த்துருக்கோம். எனக்கு இப்போ அதுக்கு பதிலாக cos 2Aன்னு வேணும். அப்போ ரெண்டு ஆங்கிள், அதாவது நல்லா கவனிங்க, இப்போ cos A + Bன்னு இருக்குது. எனக்கு இது வந்து cos 2Aன்னு ஆகணும். என்ன பண்ணணும்? இந்த Bயுமே வந்து ஏவா இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு என்ன ஆகும்? 2A ஆகிடுமா? ஸோ டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்ன்றது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். காம்பவுண்ட் ஆங்கிள்ஸோட ஸ்பெஷல் கேஸ் எப்போ? வென் ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் B. ஆங்கிள் ஏவும் பியும் சேமாக இருந்ததுன்னா தென் தட் வில் பிகம் டபுள் ஆங்கிள். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு ஐடென்டிட்டியாக பார்க்கலாம். சாரி, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது sin 2A. sin 2Aவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்கள்? ஸோ sin ஏவை ஸோ A + B, sin A + B ஃபார்முலா என்ன? sin A cos B + cos A sin B. இதுதான் வந்து sin A + B ஓட ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏவும் பியும் சேம். ஸோ when A is equal to B, அப்போ என்ன ஆகும்? sin 2A ஆகுமா? sin 2A which is equal to இது என்ன ஆகும் பாருங்க? sin A cos A plus cos A sin A வருமா? ஸோ இங்கே பாருங்கள் sin A cos A, இங்கேயும் sin A cos A. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2 sin A cos A. ஸோ sin 2A ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin A cos A. புரியுதுங்களா எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு
ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்த காம்பவுண்ட் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் வச்சு நம்ம sin 2aக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி cos 2aக்கும் கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் cos 2a? இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் cos 2aவும். ஸோ cos a plus bக்கு ஃபார்முலா என்ன? cos a cos b minus sin a sin b. Again, when aவும் bயும் சேம் அப்படின்னா என்ன ஆகும்? cos 2aன்னு ஆகிடும். பிக்கு பதிலாக நான் a போட்டுறேன், இல்லைனா ஏக்கு பதிலாக b போடலாம், எதுனாலும் ஒன்று தான், ஏதோ ஒரு டபுள் ஆகுது. ஸோ cos 2a is equal to cos a into cos a minus sin a into sin a. So which is equal to cos square a minus sin square a. கரெக்டா? போட்டாச்சா? ரொம்ப சிம்பிள். ஸோ cos 2a ஓட ஃபார்முலா என்ன? cos 2a is equal to cos square a minus sin square a. இது எல்லா ஐடென்டிட்டிஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ tan 2a எப்படி tan 2a கண்டுபிடிக்க போகிறோம்? சேம் மெத்தட் தான். ஸோ tan a plus b என்ன ஃபார்முலா? tan a plus tan b divided by 1 minus tan a tan b. So when a is equal to b அப்படின்னா என்ன ஆகும்? tan 2a which is equal to tan a plus tan a divided by 1 minus tan a tan a. So which is equal to 2 tan a. Tan a plus tan a என்ன ஆகும்? 2 tan a divided by 1 minus tan square a. So tan 2a ஓட ஃபார்முலா 2 tan a by 1 minus tan square a. புரியுதுங்களா? ஸோ நம்ம sin 2a கண்டுபிடிச்சிட்டோம், cos 2a கண்டுபிடிச்சிட்டோம், tan 2a கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம யூஸ்வலாக sin theta by cos theta is equal to tan thetaன்னு எழுதுவோம் இல்லையா? எழுதுவோம்ல, இங்கேயும் எழுதலாமா? sin 2a by cos 2a is equal to tan 2aன்னு வரணும். ஆனால் வருதா? 2 sin a cos a divided by cos square a minus sin square aன்னு எழுதணும்னா நம்மளுக்கு 2 tan a by 1 minus tan square a வருதா? வரும். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 tan a by 1 minus tan square a வரும். ஸோ நம்ம வந்து சைனையும் காசையும் வித் ரெஸ்பெக்ட் டு டேனாவும் எழுதலாம். சரி, நம்ம இதை ட்ரை பண்ணலாமா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? tan 2a is equal to sin 2a by cos 2a. sin 2a என்ன? 2 sin a cos a by 1 cos 2a என்ன? cos square a minus sin square a. ஸோ நான் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் cos square a-வால் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 sin a cos a divided by cos square a whole divided by cos square a minus sin square a divided by cos square a. ஸோ என்ன ஆகும்? cos a இதில் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2 sin a by cos a என்ன ஆகும்? 2 tan a. 2 sin a by cos a என்ன ஆகுது? tan a. இங்கே cos square a டிவைட் 1 minus tan square a. ஸோ பாருங்கள், இதுவும் சேம் தான். ஸோ tan 2a உங்களுக்கு ஃபார்முலா மறந்துட்டாலும் அதை sin 2a by cos 2aன்னு எழுதிக்கலாம், இல்லை இந்த ஃபார்முலா வச்சும் இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு cos 2a வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் cos 2a? cos 2a is equal to cos square a minus sin square a. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இது வித் ரெஸ்பெக்ட் டு சைனாகவும் எழுதலாம், வித் ரெஸ்பெக்ட் டு காசாகவும் எழுதலாம். ஸோ என்ன ரிலேஷன் பாருங்கள்? cos square theta 1 minus sin square theta. ஸோ 1 minus sin square a minus sin square a. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? 1 minus sin square a minus sin square a என்றது 1 minus 2
sin square a. So இது ஒரு relation. So cos 2a is equal to 1 minus 2 sin square a. Next relation with respect to cos இதை convert பண்ணலாம். இதே model தான் நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக with respect to cos convert பண்ணலாம். sin square a எப்படி எழுத போகிறோம், 1 minus cos square a எழுத போகிறோம். எழுதுனா என்னாகும், minus into minus plus cos square a plus cos square a என்னாகும், 2 cos square a minus 1. 2 cos square a minus 1. ஓகேவா? ஸோ நம்ம cos 2a with respect to sin எழுதியாச்சு, cos 2a with respect to cos எழுதியாச்சு. இப்போ அதே cos 2a with respect to tan எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், cos 2a is equal to என்ன ஃபார்முலா, cos square a minus sin square a. இப்போ with respect to tan எழுதும்போது 1க்கான ஐடென்டிட்டி என்ன நம்ம பார்த்தோம், sin square a plus cos square a is equal to 1. இப்போ நான் இந்த டேர்மை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இது மாற போகிறதில்ல, ஏன்னா டிவைடட் பை 1 கண்டிஷன் தான். ஸோ cos square a minus sin square a as it is இருக்கும். ஸோ 1க்கு பதிலாக நான் sin square a plus cos square a எழுதுகிறேன். ஸோ எனக்கு with respect to tan வேணும். எப்படி tan வரும் பாருங்கள், இது நான் cos square a டிவைட் பண்ண tan வரும், இங்கே நான் cos square a டிவைட் பண்ண tan வரும். ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் cos square a டிவைட் பண்ணுறேன். ஸோ cos square a minus sin square a divided by cos square a whole divided by sin square a plus cos square a divided by cos square a. பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், cos square a cancel ஆகிடும். ஸோ 1 sin square a cos square a என்ன ஆகுது, tan square a divided by sin square a cos square a என்ன ஆகும், tan square a. ஸோ cos square cancel ஆகிடுச்சுன்னா ஸோ 1 plus tan square a. இங்கே பாருங்கள், cos 2a with respect to tan. ஸோ இந்த 3 ரிலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம sin with respect to tan என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ sin 2a. ஸோ வாட் இஸ் sin 2a? 2 sin a cos a. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு tan வேணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 1. இப்போ 2 sin a cos a டிவைடட் பை 1னாலும் 2 sin a cos a தானே. ஸோ 1க்கு பதிலாக நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன், தட் இஸ் cos square a plus sin square a is equal to 1. ஸோ இதில் sin square a plus cos square a. எனக்கு மேலே இப்போ tan வேணும், ஏன்னா with respect to tan எழுதுகிறேன். ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் என்ன பண்ண போகிறேன், cos square a டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா என்ன ஆகும், 2 sin a cos a divided by cos square a. நம்ம ஏன் பண்ணுறோன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஷின்ஸில் நம்ம என்ன பண்ணலான்றது நம்மளால் திங்க் பண்ண முடியும். பை cos square a. இங்கே ஒரு cos, இதில் ஒரு cos கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2 sin a by cos a என்ன வரும், 2 tan a divided by sin square by cos square என்ன வரும், tan square a cos square 1. So sin 2a with respect to tan என்னது, 2 tan a divided by 1 plus tan square a. இது எல்லா ரிலேஷனும் மல்டிபிள் ஆங்கிள், அதாவது டபுள் ஆங்கிளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். sin 2a என்னன்னு தெரியணும், cos 2a tan 2a என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா ஹோலா? இப்போ நான் இதிலேருந்து sin square a எழுதலாமா, இதிலேருந்து cos square a எழுதலாமா? sin square a எப்படி எழுதலாம் பாருங்கள், cos 2a is equal to 1 minus 2 sin square a. ஸோ இதிலேருந்து நான் sin square a எழுதுனேன்னா என்ன வரும் பாருங்கள், sin square a is equal to, இதை கொண்டு வந்துட்டுனா 1 minus cos 2a divided by 2ன்னு வருமா, 1 minus இந்த 2 இங்கே போயிடும், இந்த cos 2a இங்கே வந்துடும். ஸோ 2 sin square a இருக்கும், 1 minus cos 2a divided by 2. ஸோ இது ஒரு ரிலேஷன், ஸ்கொயர் ரிலேஷன், அதாவது பவர். இங்கே பாருங்கள், sin தீட்டா போச்சு நம்ம பார்த்தோம், sin 2a பார்த்தாச்சு, இப்போ sin square a பார்க்குறோம். அதாவது பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ். இந்த சைடில் பவர் இருக்குது, இந்த பக்கத்தில் பவர் 1 இருக்குது. ஸோ இது பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ sin power 4னா நான் என்ன பண்ணலாம், sin square a ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், அப்போ எனக்கு sin power 4 கிடைக்கும்.
அதுவே sin power 8 வேணும்னா sin power 4 திரும்பி ஹோல் ஸ்கொயர் பண்ணனா எனக்கு sin power 8 கிடைக்கும். ஸோ பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிலேஷன். அதுவுமே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ரிலேஷன்லேருந்து எழுதியாச்சு. ஸோ வாட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஏ? அதே மாதிரி இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ஏ எழுதுங்க. காஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ வாட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஏ? காஸ் ஸ்கொயர் ஏ என்ன ஆகுது பாருங்கள், 1 ப்ளஸ் காஸ் 2a பை 2. 1 ப்ளஸ் காஸ் 2a பை 2. அதே மாதிரி tan ஸ்கொயர் ஏ இதுலேருந்தே எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ தான் tan ஸ்கொயர் ஏ. ஸோ 1 மைனஸ் காஸ் 2a பை 1 ப்ளஸ் காஸ் 2a. இதை தான் நம்ம என்ன சொல்வோன்னா பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ். என்ன சொல்வோம்? பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ். புரிஞ்சுதா? ஸோ இதிலேருந்து நம்ம சைன் பவர் எந்த பவராக இருந்தாலும் இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் 2a பை 2, காஸ் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் காஸ் 2a பை 2, tan ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் 2a பை 1 ப்ளஸ் காஸ் 2a. ஓகேங்களா? புரிஞ்சுதா? எனி டவுட்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸோட கண்டினியூவேஷன், தட் இஸ் ட்ரிபிள் ஆங்கிள், ஹாஃப் ஆங்கிள்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.